அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்து நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அறிவித்தவுடன் புரட்சி பாரதம் கட்சிக்கு இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து, கிடைக்காத பட்சத்தில் நாங்களும் எங்களுடைய தொண்டர்களும் வருத்தத்தில் இருந்தோம். ஆனால் அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் எங்களை அழைத்து சமாதானம் செய்து, அடுத்த தேர்தலிலே நாம் பார்த்து கொள்ளலாம், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று எங்களுக்கு சொன்னார்கள். இருந்தாலும் எங்களுடைய உடனடியாக செயற்குழுவை கூட்டி செயற்குழுடைய முடிவை தெரிந்து கொள்ளலாம் என்று நாங்கள் செயற்குழுவை கூட்டினோம். கிட்டத்தட்ட 90% பேர் இதில் யாருடைய தவறு ஏற்பட்டிருந்தாலும் இங்கே அதிமுகவுடைய கூட்டணியிலே நாம் தொடரலாம் என்று நம்முடைய மாவட்ட நிர்வாகியெல்லாம் சொன்னார்கள். அதிலே கொஞ்சம் பேர் தனியாக நிற்கலாம் என்றும் சொன்னார்கள். ஒரு சிலர் அதிமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறி வேறொரு கட்சிக்கு கூட ஆதரவு கொடுக்கலாம் என்றும் சொன்னார்கள். ஆனால் அதிகபட்சமாக 90%க்கும் மேலாக செயலாளர்கள் பரவாயில்லை, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் பேசிக்கொள்ளலாம், ஆகவே தொண்டர்களுடைய கருத்தை கேட்கின்ற பொழுதும் அதிகமாக தொண்டர்களும் அதிமுகவுடைய கூட்டணியிலே தொடரலாம் என்று சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு அதிமுகவுடைய கூட்டணியிலே தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கின்ற 39 நாடாளுமன்ற தொகுதியும், புதுச்சேரியில் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் புரட்சி பாரதத்தினுடைய பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் அதிமுகவுடைய கூட்டணிக்கு வேலை செய்து அவர்களுடைய வெற்றிக்கு நாம் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்று ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்திக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களிலே இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியிலே வாக்குகள் சேகரிக்க வர இருக்கின்ற அந்த நேரத்தில் நம்மை நேரடியாக சந்தித்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே புரட்சி பாரதனுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதிமுகவுடைய கூட்டணியிலேயே தொடர வேண்டும் என்றும், இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்றும் இன்றைக்கு நாங்கள் அறிவுறுத்துகின்றோம்.
தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் இது தேர்தல் பணியிலே இன்றிலிருந்து சுறுசுறுப்பாக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, இதுநாள் வரையில் தலைமை இன்னும் எந்த விதமான முடிவும் அறிவிக்கவில்லை என்று அமைதியோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய தொண்டர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இன்றிலிருந்து அவர்கள் தேர்தல் பணியிலே ஈடுபடுவார்கள், அதிமுகவுடைய வெற்றிக்காக பாடுபடுவார்கள் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.